பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிலோமோன் புத்தகம் 11ஆம் வசனம். முன்னே அவன் உமக்கு புரோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் புரோஜனம் உள்ளவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமை குறித்து பிலோமோனுக்கு எழுதுகிறார். பவுல் சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுது இந்த பிலோமோனுடைய வேலைக்காரன் அடிமை ஒனேசிமு அவனிடத்தில் ஏதோ ஒரு தவறு செய்து, ஒரு குற்றம் செய்து, அவன் அங்கிருந்து தப்பி அவன் ரோமாபுரிக்கு வரும்போது சிறையில் சிக்கி அங்கே சிறைச்சாலைக்குள் இருக்கிறான். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சிறைச்சாலைக்குள் இருக்கிறார். அதே சிறைச்சாலைக்குள் இந்த ஒனேசிமு இருக்கிறார். அப்பொழுது இந்த ஒனேசிமு பவுலுடைய வார்த்தையினால் தொடப்பட்டு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, தன்னுடைய தவறை உணர்ந்து, தான் செய்த எல்லா பாவத்தையும் ஒப்பு கொடுத்து, தன்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்து, அந்த பவுலுடைய ஊழியத்தில் அவரோடு கூட இணைக்கப்பட்டார். இப்போ இந்த சிறைச்சாலையிலிருந்து ஒனேசிமு விடுவிக்கப்படுகிறான். விடுவிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த ஒனேசிமுக்கு மறுபடியும் தன்னுடைய எஜமானிடத்தில், பிலோமோனிடத்தில் போய் சேர்ந்து அவனோடு கூட ஐக்கியமாக இருக்க, கிறிஸ்துவின் வேலையை செய்வதற்கு இந்த பவுல் பிலோமோனுக்கு நிருபம் எழுதுகிறார். இந்த பிலோமோன் பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர். எனவே அந்த மனிதனுக்கு மறுபடியும் இந்த ஒனேசிமை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் எழுதும் பொழுது சில வார்த்தைகளை பவுல் சொல்லுவதை நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா 10ஆம் வசனம். சிறையில் இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மோடு மன்றாடுகிறேன். ஆமென். இங்கே பவுல் ஒனேசிமை தன்னுடைய நான் பெற்ற மகன் என்று எழுதுகிறார். சிறையில் பெற்ற மகன் இந்த ஒனேசிமு. ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கைதியாக இருந்த ஒரு மனிதனை பவுல் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் உலகம் நம்மளை வித்தியாசமாக சொல்லியிருக்கலாம். நம்மளை ஒரு குற்றவாளி, நம்ம வேண்ட தகாதவர்கள், புரோஜனம் இல்லாதவர்கள் என்று உலகம் நம்மை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை மகனாக, மகளாக தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மேலான சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை குறித்து நம்மளை தவறாய் விமர்சனம் பண்ணுவார்கள், நம்மை வித்தியாசமாக பேசியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் மகனாக, மகளாக ஏற்றுக்கொள்கிறார். பவுல் அதை தான் இங்கே ஒனேசிமை பார்த்து சொல்கிறாரு. சிறையில் நான் பெற்ற மகன் ஒனேசிமுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். அதே போல் இந்த பவுல் எப்படி ஒனேசிமுக்காக பிலோமோனிடத்தில் மன்றாடுகிறாரோ, அதே போல் நமக்காக தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து வாக்குக்கடங்கா பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த பூமியில் நாம் தேவனால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள். நம்மை பரிசுத்தப்படுத்தி பிதாவின் சமூகத்தில் நாம் போய் சேருவதற்கு நமக்காக தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது சொல்கிறாரு, முன்னே அவன் உமக்கு புரோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் புரோஜனம் உள்ளவன். முன்னால் ஒரு காலத்தில் அவன் புரோஜனம் இல்லாமல் இருந்தான். ஆனால் இன்றைக்கு எனக்கும் உமக்கும் புரோஜனம் உள்ளவன். நாமும் அப்படித்தான் ஒரு காலத்தில் யாருக்குமே உதவி, அதை புரோஜனம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து உங்களையும் என்னையும் தேவனுக்கு புரோஜனமுள்ளவர்களாக எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒனேசிமு எப்படி பவுலுக்கும் அந்த பிலோமோனுக்கும் புரோஜனமுள்ளவனாக இருந்தானோ, அதே போல் நாம் தேவனுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு புரோஜனமான ஒரு பாத்திரமாய் நம்மை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாராக. மூன்றாவது சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, அங்கே அழகாக சொல்கிறாரு, சுவிசேஷ நிமித்தம் சிறையில் இருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக்கொள்ள விரும்பினேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாக செய்யத்தக்க நான் உம்முடைய சம்மதம் இல்லாமல்
ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கு உம்முடவனாய் இருக்கும்படி இனிமேல் அவன் அடிமை அல்ல, அடிமையிலும் மேலானவனாக பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படி கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லுகிறார். ஆமென். 3வது சொல்கிறாரு, அவன் அடிமை இல்லை, இனி அடிமையை விட மேலானவன், அது பிரியமுள்ள சகோதரன் எழுதுகிறார். ஆமென். இந்த ஒனேசிமு முன்னால் உங்கள்கிட்ட அடிமையாக இருந்தான், இனி அவன் அடிமை இல்லை, அவன் உம்முடைய சகோதரன். அல்லேலூயா. ஒரு காலத்தில் இந்த பூமியில் நாமும் அடிமைத்தனத்தில் தான் இருந்தோம். இந்த அடிமைத்தனத்தை உடைத்து எறிந்து நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். இந்த சிலாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 3வது இந்த ஒனேசிமு பார்த்து சொல்ல, அவன் அடிமை இல்லை, உம்முடைய சகோதரன். அடுத்தல சொல்கிறான் பாருங்கள், பவுல் சொல்கிறார் பாருங்கள், 17 வசனம். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமுள்ள என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். அவன் உம்மிடத்தில் யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டது உண்டால் அது என் கணக்கிலேயே வையும். ஆமென். அவன் என்ன தவறு செய்தாலும், அவன் அநியாயம் பண்ணியிருக்கலாம், அவன் ஏதாவது கடன் பெற்றிருக்கலாம், அது எல்லாம் என்ன செய்யும்? என்னுடைய கணக்கில் வைத்து கொள்ளும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மன்றாடுவது போல பவுல் ஒனேசிமுக்காக மன்றாடுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்து அடிமைத்தனத்தில் நம்மை மீட்டு எடுத்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம செய்த பாவத்துக்கு அக்கிரமத்துக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது போல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒனேசிமை பார்த்து சொல்கிறாரு, அவன் ஏதாவது அநியாயம் செய்திருந்தால், ஏதாவது கடன்பட்டால் என் கணக்கிலேயே வையும் என்று சொல்லி எழுதுகிறார். இந்த காலை நேரத்தில் நாமும் ஆண்டவருக்கு புரோஜனமானவர்களாய் காணப்பட அவருடைய பணியை நம்ம செய்து முடிக்க தேவன் நம்ம கிருபை தருவாராக. எனவே நாம் இதுவரைக்கும் இந்த பூமியில் மற்றவர்கள் புரோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு அடிமைத்தனத்தில் இருந்திருக்கலாம், கடன்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ஒரு அடிமைக்கு மேலாய், ஒரு தேவ பிள்ளையாய், தேவனுடைய மகனாய் நம்மை எடுத்திருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நெருக்கங்கள் மாறும், நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். இந்த ஒனேசிமு பின்னாட்களில் ஒரு சபையின் போதகராக, ஒரு 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 தேசத்தின் சபைகளுக்கு தலைவனாக இந்த ஒனேசிமு உயர்த்தப்பட்டார். ஒருவேளை இந்த பவுல் இந்த ஒனேசிமை தூக்கி வீசியிருக்கலாம். ஒரு கைதி, இவன் ஒரு அநியாயக்காரன் என்று சொல்லி அவனை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யலை, அவனை ஏற்றுக்கொண்டார். அதே போல் நாமும் பாவம் செய்கிற மக்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மக்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவோம். நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த ஒனேசிமை உயர்த்தின தெய்வம் எங்களை உயர்த்துங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.